இனிப்பு மாங்காய் பச்சடி. மாங்காயை 3 திருவிக்கொள்ளவும். வெல்லம், கருவேப்பிலை, பெருங்காயம், கடுகுளுத்தம்பருப்பு, வரமிளகாய், உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஆயில். அடுப்பை ஆன் செய்து வடசட்டியில் ஆயில் ஊற்றிக்கொள்ளவும். நல்லெண்ணெய். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் சேர்க்கவும். வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து கொள்ளவும். மஞ்சத்தூள் சேர்க்கவும். வரமிளகாயும் சேர்க்கவும். பின் துருவிய மாங்காயை சேர்த்து கிளறவும். உப்பு சேர்க்கவும். நன்கு வதங்கவும். அடுப்பை சிம்மில் வைத்து நன்கு வதங்கும் வரை வதக்கவும். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடவும். நன்கு வதங்கியதும் தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்து கொள்ளவும். நன்கு வதங்கியதும் வெல்லம் சேர்க்கவும். தேவையான அளவு சேர்த்து கொள்ளலாம். அவரவர் தேவைக்கேற்ப இனிப்பு சுவைக்கு ஏற்ப சேர்த்து கொள்ளலாம். வெல்லம் கரைந்து மாங்காயுடன் சேர்ந்தவுடன் கலக்கி இறக்கிக் கொள்ளலாம். கலர் தேவைப்படுபவர்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்து கொள்ளலாம். நான் சேர்க்கவில்லை. இனிப்பு மாங்காய் பச்சடி ரெடி. இது சப்பாத்திக்கு மிகவும் நன்றாக இருக்கும். வெளியூர் செல்லும் பொழுது எடுத்து செல்லலாம். இட்லி, தோசை, தயிர் சாதத்திற்கும் மிக ஏற்றதாக இருக்கும். செய்து பாருங்கள். சுவைத்து மகிழுங்கள். குறையிருந்தால் கூறுங்கள். நிறையிருந்தால் வாழ்த்துங்கள். நன்றி, வணக்கம்.